நாவற்பழ கொட்டை பொடி கிடைக்கும், உணவில் எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு ஸ்பூன் தண்ணியில் காலையில் எழுந்தோடனே பல் விளக்கிட்டு ஒரு டம்ளரில் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. உங்கள் உடலில் சுகர் நிச்சயமாக முதல்ல கட்டுக்கோப்பு வரும். தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். பேங்க்ரியாஸ் சரியாக இன்சுலினை சுரக்கக்கூடிய நிலை கிடைக்கும். நம்ம டயபெட்டிஸ் பேஷண்ட்னு சொல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ முடியும். வேப்பிலை கொழுந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு 10 கொழுந்து மென்று சாப்பிடக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கோங்க. பாகற்காய் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும். அந்த பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா பீட்டா செல் இன்சுலினை சுரக்கின்றது. அது சுரக்கும் தன்மை கரெக்டாக இருக்கும். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. காஸ்மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முதிரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு தெரபியாக பார்க்க போகிறோம். பலவிதமான யோகாசனங்கள் இருக்கின்றன, முதிரைகள் இருக்கின்றன, மூச்சு பயிற்சி இருக்கின்றன, தியானம் இருக்கின்றது. ஸோ இது தெரபி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட உறுப்பை திடப்படுத்தக்கூடிய முதிரைகள், ஆசனம், மூச்சு பயிற்சி, தியானம், உணவு முறை. அப்போ இதெல்லாம் கரெக்டாக நம்ம ஒவ்வொன்றாக சேர்ந்து செய்யும் பொழுது பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது, உலகெங்கும் நம்ம பேசக்கூடியது சுகர், டயபெட்டிஸ், நீரிழிவு எல்லாமே ஒன்று தான். ஸோ இந்த டயபெட்டிஸிலிருந்து வராமல் வருமுன் காக்கக்கூடிய தெரபியாக பார்க்க போகிறோம். அதற்குரிய ஆசனம் என்ன, அதற்குரிய முதிரை என்ன, அதற்குரிய மூச்சு பயிற்சி என்ன, அதற்குரிய தியானம் என்ன. அப்போ இது அனைத்தையும் சேர்த்து ஒரு கலவையாக நம்ம பயிற்சி பண்ணும் பொழுது மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும். அந்த பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா பீட்டா செல் இன்சுலினை சுரக்கின்றது. அது சுரக்கும் தன்மை கரெக்டாக இருக்கும். இதற்கும் மனிதனுடைய மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அப்போ மனதில் எழுகின்ற அந்த டிப்ரெஷன், டென்ஷன் அது இல்லாமல், பதட்டம் இல்லாமல் வாழ்வதற்குரிய முதிரை பார்க்க போகிறோம். பேங்க்ரியாஸை வலுப்படுத்தக்கூடிய முதிரைகள் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்சுலின் சரியாக சுரக்கக்கூடிய முதிரை பார்க்க போகிறோம். பேங்க்ரியாஸை நன்றாக இயங்க செய்யக்கூடிய ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். சுகர் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு தியானம் பார்க்க போகிறோம். உணவு முறையை பார்க்க போகிறோம். நம்பிக்கையோடு இதை பயிற்சி பண்ணுங்க. சற்று வயதானவர்கள் இதில் உள்ள ஆசனம் செய்ய முடியல அப்படின்னா இதில் கொடுத்த மற்ற பயிற்சிகள் எல்லாம் எளிமையானது. முதிரைகள் பண்ணிக்கோங்க, உணவு முறை எடுத்துக்கொண்டு இந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, தியானம் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக நம்ம உடம்புல கணையம் நன்றாக இயங்கும். லைஃப் ஸ்டைலில் நம்ம மாற்றிக்கிடணும். சாப்பிடக்கூடிய முறையை மாற்றிக்கிடணும். காலையில் எழக்கூடிய நேரம் 4லேருந்து 5 மணி வரைக்கும். அந்த நேரத்தில் எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு இப்பொழுது சொல்கின்ற இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலை 8லேருந்து 8:30 மணிக்குள்ளே அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு வாட்டர், கால் வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். காலை சிறுதானிய உணவு எதுனாலும் எடுத்துக்கோங்க. கம்பம், சோளம், அந்த மாதிரி உணவு எது இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. மதியம் நிறைய காய்கறிகள் எடுத்துக்கோங்க, சாதம் குறைச்சிக்கோங்க. இரவு 7 மணிக்குள்ளே சிறுதானிய உணவு எதுனாலும் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை ஒரு தெரபியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நமது உடலுக்குள் இருக்கக்கூடிய கணையம் சீராக இயங்கும். நிச்சயமாக முதல்ல அது கட்டுக்கோப்புக்கு வரும். தொடர்ந்து பயிற்சி பண்ணும் பொழுது நம்ம உடம்புல சுகர் லெவல் சரியாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். நிச்சயமாக இதில் முழுமையான தீர்வு உண்டு. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது யோகாசனம் பார்க்க போகிறோம். இந்த கணையத்தை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய வக்ராசனம், அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சை வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வக்ராசன நிலைக்கு போவோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக பொறுமையாக பார்ப்போம். இது முதல் நிலை. முதல்ல நிமிர்ந்து உட்காந்துக்கணும். வலது காலை நல்லா அந்த மாதிரி மடிச்சுக்கணும். வலது கை பின்னாடி வச்சுக்கணும். இடது கையினால இந்த மாதிரி டர்ன் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ இடது கால் மடிச்சுக்கணும். இந்த மாதிரி இடது கை பின்னாடி வச்சுக்கோங்க. வலது கையினால இப்படி டர்ன் பண்ணுங்க. நல்லா 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை பொறுமையாக பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நிமிர்ந்து உட்காந்துக்கிறோம். 2 கால் நீட்டிட்டு 3 முறை மூச்சை உள்ள இழுக்கிறேன். இப்போ வலது காலை நல்லா அந்த மாதிரி மடிச்சுக்கிடுறேன்.
எந்த கால் மடிச்சிருக்கோமோ வலது கை ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட்னால இந்த மாதிரி நல்லா டியூன் பண்ணுங்க. திரும்பி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ லெஃப்ட் லெக் இடது கால் மடிச்சுக்கோங்க. இடது கை பின்னாடி வச்சுக்கோங்க. வலது கையினால இப்படி டர்ன் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நார்மல் பிரீத்திங். இந்த மாதிரி 3 முறை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முத்திரைக்கு வர போறோம். இப்போ சுகருக்குரிய அருமையான ஒரு ஆசனம் வக்ராசனம் பண்ணிட்டோம். இப்போ முத்திரை பண்ண போறோம். 3 முத்திரைகள் பண்ண போறோம். முதல் முத்திரை சின் முத்திரை. பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நீங்க பயிற்சி பண்ணும்போது கையை அந்த மாதிரி முட்டியில வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்து. ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை வருண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். இந்த முத்திரை செய்யும் பொழுது பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நீங்க பயிற்சி பண்ணும்போது கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 3 நிமிடங்கள். இப்போ நிறைய அதிகமாக 5 வருஷம் 10 வருஷம் சுகர் உள்ளவங்க 5 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுமண முத்திரை. கையை வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே முத்திரையை வஜ்ராசனத்தில் பண்ண போறேன். வஜ்ராசனம் போட முடிஞ்சவங்க வஜ்ராசனத்தில் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவா இன்ஹேல் பண்ணுங்க. மெதுவா எக்ஸேல் பண்ணுங்க. ஒரு 3 டைம்ஸ். சின் முத்திரை. 2 நிமிடம் முதல் 3 நிமிடங்கள். டென்ஷன் டிப்ரெஷன் நீங்குவதாக எண்ணுங்கள். மன அமைதி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிப்போம். அடுத்த முத்திரை வருண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ள இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அப்டாமன் லேசா உள்ள போய் கிடணும். இப்போ நார்மல் பிரீத்திங். இரண்டு நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிப்போம். அடுத்த முத்திரை சுமண முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். இரண்டு நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ ஒரு சின்ன மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம். 2 கை சின்முத்திரை, ஆழ்ந்த மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம். 2 நாசுலேயே மூச்சை உள்ளழுங்க மெதுவா. ஒரு 10 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவா மூச்சு வெளிய விடுங்க. இன்னொரு தடவை மூச்சு உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவா பிரீத் அவுட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 3 முறை பண்ணிக்கிடணும். இப்போ ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ண போகிறோம். சுகர் வராமல் இருப்பதற்கும் கட்டுக்கோப்புக்காக இருப்பதற்கும் பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்குவதற்கு மணிபூரக சக்கரா தியானம் பண்ண போகிறோம். 2 கை சின்முத்திரை, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளிய விடுங்க. ஒரு 3 டைம்ஸ். இப்போ உங்கள் உணர்வு வயிற்று உள்பகுதி, இது மணிபூரக மையம். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை, உங்களது உணர்வை வயிற்று உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். 2 நிமிடம். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதியிலே தியானிக்கவும். 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உணவு முறைன்னு பார்ப்போம். இதெல்லாம் நம்ம கரெக்டாக பயிற்சி பண்ணிட்டு, முருங்கைக்கீரை வாரத்தில் 3 நாட்கள் 4 நாட்கள் உணவில் எடுத்துக்கோங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. நாவற்பழ கொட்டை பொடி கிடைக்கும், உணவில் எடுத்துக்கோங்க. டெய்லி 1 ஸ்பூன் தண்ணியில் காலையில் எழுந்தோடனே பல் விளக்கிட்டு 1 டம்ளரில் ஒரே 1 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வாழைப்பழத்தில் நம்ம சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து ஒரு பழம் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி இலை உணவில் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை துவையல் உணவில் எடுத்துக்கோங்க. ஜீரகம் போட்டு தண்ணியில் போட்டு அதை கொதிக்க வச்சு ஆற வச்சு அதை குடிக்கக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கோங்க. வெந்தயம் தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதை 1 ஸ்பூன் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கோங்க. வேப்பிலை கொழுந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு 10 கொழுந்து மென்று சாப்பிடக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கோங்க. பாகற்காய் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் உணவில் எடுத்துக்கொண்டு காலை சிறுதானியம், மாலையும் சிறுதானியம், மதியம் மட்டும் கொஞ்சம் சாதம், அதிகமாக காய்கறிகள் வச்சு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கோங்க. இந்த பயிற்சியை விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், மீதி நாட்கள் தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு மண்டலம் 48 நாட்கள் பயிற்சி பண்ணுங்கள். உங்கள் உடலில் சுகர் நிச்சயமாக முதல்ல கட்டுக்கோப்பு வரும். தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். பேங்க்ரியாஸ் சரியாக இன்சுலினை சுரக்கக்கூடிய நிலை கிடைக்கும். நம்ம டயபெட்டிஸ் பேஷண்ட்னு சொல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.